அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மனிதன் ரொம்ப ஒரு வித்தியாசமானவன். நவீனம் என்ற அடிப்படையில் தன்னுடைய வீட்டை சுற்றி இருக்கக்கூடிய மரம் செடி கொடிகள் பலன்கள் தரக்கூடிய பழங்கள் உள்ள மரங்களை கூட கட்டிடம்ங்கிற அந்த ஒரு பேரில் அத்தனையும் அழிச்சிருவான், கட்டடத்தையும் கட்டிடுவான். ஆனால் அதே நேரத்தில் மன நிம்மதிக்காக வேண்டி அதே மரம் செடிகள் பழங்கள் உள்ள மரங்கள் இருக்கக்கூடிய அந்த இயற்கையான வனத்தை தேடி தான் அவருடைய மனசு அலைபாயும். அதுக்கும் தன்னுடைய சொந்த காசு செலவு பண்ணித்தான் அந்த இடத்த நோக்கி மன நிம்மதிக்காக வேண்டி போகிறான். மன நிம்மதி என்று வரக்கூடிய நேரத்தில் நம்ம மனசு தேடக்கூடிய ஒரே ஒரு இடம் சுற்றி பசுமையாக இருக்கக்கூடிய இடங்கள் மட்டும்தான். வெறும் கட்டடங்கள் கிடையாதுங்கிறத எல்லாம் இழந்ததற்கு பின்னால் தான் மனிதன் உணர்வான். இதனால் தான் என்னவோ கிரிக்கெட்டில் கூட 2020 கிரிக்கெட்டில் கூட பவுலர்கள் வீசக்கூடிய ஒவ்வொரு டாட் பாலுக்கும் மரம் சிம்பிள் போட்டு அதுக்கு மரங்கள் நடப்படுகிறது. மனிதன் பின்னால் தான் உணர்ந்து கொள்கிறான், சொர்க்கம் என்றாலே பசுமையாக இருக்கக்கூடிய மரங்கள் இருக்கக்கூடிய பகுதி என்பதை பின்னால் தான் உணர்ந்து கொள்கிறான். இதனை அல்லாஹு தாலா அல் குர்ஆன் ஷரீஃபில் சொர்க்கம் எப்படிப்பட்டதுன்னு சொல்லி விவரிக்கக்கூடிய நேரத்தில் சூரத் ரஹ்மானில் சொல்லுவான், ஃபீஹா அந்த சொர்க்கத்தில் ஃபாக்கிஹத்துன் பலன்கள் தரக்கூடிய பழங்கள் நிறைந்த அதிகமான மரங்கள் உண்டு. வன் நகலு வர் ரும்மான் பேரிச்ச மரங்களும் மாதுளை செடிகளும் அங்கே செழித்தோங்கும் என்று சொர்க்கத்தை பற்றி விவரிக்கக்கூடிய நேரத்தில் இந்த பசுமையை தான் இறைவன் இந்த இடத்துல சொல்லி தருகிறான். இந்த இடத்துல ஒரு ஹதீஸை நினைவுபடுத்த விரும்புகிற நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அற்புதமான ஒரு ஆஃபரை தர்றாங்க. எப்படி 2020 கிரிக்கெட்டில் ஒரு பவுலர் வீசக்கூடிய ஒவ்வொரு டாட் பாலுக்கும் ஒரு மர சிம்பல்கள் நடப்படுகிறதோ அது போன்று உண்டான அற்புதமான ஒரு ஆஃபரை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தர்றாங்க. நபித்தோழ ஜாபீர் பின் அப்துல்லா இந்த ஹதீஸ் அறிவிப்பாங்க. இந்த ஹதீஸு ஜாமியு திர்மிதி சுனன் நசை சுனன், அதாவது ஜாமியு திர்மிதி இமாம் நசை சுனனுல் குப்ராவில் அந்த ஹதீஸை பதிவு செய்வாங்க. மன்கால யார் சொல்லுகிறாரோ சுபஹானல்லாஹில் அலீம் வபி ஹம்திஹி, சுபஹானல்லாஹில் அலீம் வபி ஹம்திஹி என்று எப்பொழுதெல்லாம் அவர் சொல்லுகிறாரோ ஒரு சத்து லஹு நஹ்லத்தும் ஃபில் ஜன்னா, அவ்வாறு சொல்லக்கூடிய ஒவ்வொரு நேரத்திலையும் சொர்க்கத்தில் அவருக்கு ஒரு பேரிச்ச மரங்கள் நடப்படும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. சொர்க்கத்துக்கு போகிறது ஒரு பாக்கியம், நமக்கு மரங்கிறது அதை விட பெரிய பாக்கியம் அல்லவா?